ஹாய் கைஸ். அந்த மினி ஹார்ட் க்ரோச்சன் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாமா? க்ரோச்சன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு நீடில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு யான் த்ரெட், யான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த நீடில் நான் என்ன சைஸில் வாங்கியிருக்கிறேன்றது, அதாவது நம்ம அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. 0.3, 0.2, ஒரு நிமிஷம், 0.3, 0.2 அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. 0.4 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிகினர் அப்படின்றதுனால எனக்கு இதுவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் பண்ண நம்ம நீடில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு இந்த நீடில் ஓகேவா இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு யான் இந்த கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது. இது ரொம்ப குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி யான்லாம் கிடையாது. இது ஒரு பேசிக் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற குவாலிட்டி யான். இது 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன், எல்லோ, ஒயிட். நான் க்ரீன் சூஸ் பண்ணுறேன். எனக்கு க்ரீன் பிடிக்கும். ஸோ க்ரீனில் ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் த்ரெட் எப்படி பிடிச்சுன்றதை பார்த்துக்கிட்டிங்களா? ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க நான் எப்படி பிடிச்சுன்றதை. இந்த விரல் வழியாக பூக்க விட்டு இந்த த்ரெட்டை இது வழியாக எடுத்து, தெரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு, எடுத்து 1 and again 2 and again 3. இப்போ நம்ம பண்ணது செயின். ஓகேங்களா? இது செயின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை 1 டைம் 2 டைம் ரிங் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அதே மேஜிக் ரிங் உள்ள விட்டு இந்த த்ரெட்டை புல் பண்ணேன்னா மேஜிக் ரிங்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் இந்த கிளாத்தை மட்டும் இப்படி நான் என்னோடய ஃபிங்கரில் பிடிச்சி, இந்த த்ரெட்டை மட்டும் நான் இந்த ஃபிங்கரில் பிடிச்சிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது 1 2 2 ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை பிடிச்சி ஒரு தடவை த்ரெட் உள்ள இழுத்துட்டு, அடுத்த 2 ஒரு தடவை த்ரெட் உள்ள இழுத்துட்டு, லாஸ்ட்டு 2த்தையும் த்ரெட் உள்ள இழுக்கணும். மறுபடியும் 2 டைம்ஸ் சுற்றிட்டு சேம். மொத்தம் 1 2 3 4 கிடச்சிருக்கா? ஃபஸ்ட்டு 2 த்ரெட் உள்ள இழுத்துட்டு, செகண்ட் 2 த்ரெட் உள்ள இழுத்துட்டு, தேர்ட் 2 இழுக்கணும். இப்போ நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. இன்னும் 1 இந்த மாதிரி பண்ணணும். 1 2 டைம்ஸ் சுற்றிட்டு 1 டைம் 2 டைம் அண்ட் 3 டைம். இது பேர் ட்ரிபிள் க்ரோச்சேன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் க்ரோச்சே. இப்போ நம்ம பண்ண 3தோட பேர் ட்ரிபிள் க்ரோச்சே. இப்போ டபுள் க்ரோச்சேன் பண்ண போகிறோம். டபுள் க்ரோச்சேனுக்கு ஒரு தடவை ரிங் பண்ணால் போதும், ஒரு தடவை சுற்றினா போதும். சுற்றிட்டு 1 டைம், இதை ஒரு தடவை எடுத்துட்டு, இதை ஒரு தடவை எடுத்துட்டு, சாரி, டபுள் க்ரோச்சேனுக்கு எப்படி சுற்றிட்டு 1 டைம் அண்ட் 1 டைம் மறுபடியும் ரிங் பண்ணிவிட்டு 1 டைம் அண்ட் 1 டைம். டபுள் க்ரோச்சன் 4 டைம்ஸ் பண்ணணும். நம்ம 4 டைம்ஸ் பண்ணணும். 2 பண்ணிட்டேன். 1 3 பண்ணிட்டேன்னா 4 பண்ணிட்டேன். இப்போது 2 ரிங்கு 2 செயின் போடணும். ஒரு செயின் அண்ட் இன்னொரு செயின் போட்டுட்டேன்னா இப்போ இந்த இடத்துல 4 டபுள் க்ரோச்சேன் போட்ட மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில்
4 டபுள் க்ரோஷிங் போட போகிறோம். ஓகேங்களா? ஒரு ரிங் பண்ணிவிட்டு 1 and 2 and மறுபடியும் 1 and 2 and மறுபடியும் 1 and 2 and மறுபடியும் 1 and 2. இப்போ போட்டது டபுள் க்ரோஷே. இப்போ இந்த மேஜிக் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இப்படி புல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? டைட் ஆகியிருக்கா? இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் புல் பண்ணிக்கலாம், டைட் ஆகும். ஆனால் நம்ம இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீனஸ் வேணும், அப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ 2 டைம்ஸ் ரிங் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங் உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு 1 and 2 and 3. 2 times 1, 2 and 3. 2 times 1, 2 and 3 பண்ணியாச்சா? இப்போ நம்ம இதை எத்தனை தடவை பண்ணியிருக்கோம்? 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 செயின் போட போகிறோம். 1, 2, 3 போட்டாச்சா? இப்போ போட்டதோட இந்த மேஜிக் ரிங்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணலாம். டைட் பண்ணுறேன் பாரு. இதெல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இது 3 செயின் போட்டாச்சா? அந்த மேஜிக் ரிங் உள்ளே விட்டு, ஓகேங்களா, த்ரெட்டை புல்லப் பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ண செயின்ஸோட லாக் பண்ணி த்ரெட்டை இழுத்து பின்னாடி ஒரு லாக் போட்டுடலாம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி ஒரு லாக் போட்டுட்டேன்னா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹார்ட் வந்துடுச்சா? ஹார்ட் இப்படி தான் நான் பண்ணேன். ஹார்ட் ஷேப் நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி ஹார்ட் பண்ணி கீ செயினாக பண்ணலாம். இல்லைனா நம்ம வீட்டு வாசப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் த்ரெட் வச்சு கட்டி தொங்க விடலாம். சும்மா ஏதாவது டெக்கரேஷன்ஸ் மாதிரி பண்ணலாம். நான் எனக்கு 3 மாதம் குழந்தை இருந்தான். ஸோ நான் அவனுக்கு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஹார்ட்ஸ் பண்ணி நான் 3rd மந்த்து ஃபோட்டோஷூட்ஸ் மாதிரி எடுத்தேன். அதை நான் எதுலேயும் போஸ்ட் பண்ணல. 3rd மந்த் ஃபோட்டோஷூட் மாதிரி எடுத்தேன். நல்லா இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. நீங்களும் வீட்டில் பாப்பா இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சும்மா டெக்கரேஷனுக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கீ செயின் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். இல்லை யாருக்காவது மெமரபிள் கிஃப்ட் சும்மா நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு பண்ணணுன்னா நம்ம வாங்கி கொடுக்குற திங்ஸை விட நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணுற ஒரு கிஃப்ட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வாங்குறவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் லிட்டில் ஹார்ட் க்ரோச்செட். தேங்க்யூ.